வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒருத்தர் ஒரு நாயை ரொம்ப ஆசையாக ரொம்ப பெட் பண்ணி ரொம்ப இதாக வளர்த்துருந்தார். அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் அந்த நாய்க்கு வயசாகி அந்த நாய் இறந்துருது. நாய் இறந்தோன்னே இவர் அழுதுகிட்டே இருக்கார், ரொம்ப அழுகிறார். ரொம்ப ஒரு நாள் பிரிவு தாங்கவே முடியல. அப்போ அவருக்கு ஒரு கனவுல யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. யார் பேசுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய் அவர்கிட்ட பேசுது கனவுல. என்ன பேசுது அப்படின்னா, அந்த நாய் சொல்லுது, நான் பிரிஞ்சு போயிட்டேன்னு நீங்கள் அழுகக்கூடாது. நீங்கள் என் கூட எவ்வளோ நல்லா இருந்தீங்க, என் கூட எவ்வளோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. நான் ஒவ்வொரு நாளும் நான் மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கொடுத்த அன்பை நான் ஃபீல் உணர முடியுது. நான் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணுறேன். நான் உங்களோட இருந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். வாழ்க்கையில் எத்தனை நாய்க்கோ பூனைக்கோ இந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த எத்தனையோ நாய் ரோட்டில் இருக்குது. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் நீங்கள் எனக்கு கிடைச்சனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு என் வாழ்க்கையில் அன்பு எனக்கு ஓவராக நீங்கள் கொடுத்துட்டீங்க. எனக்கு கூட நிறையா நேரம் பேசியிருக்கீங்க. நீங்கள் பேசும்போது எனக்கு உங்கள் பாஷை புரியுமா, நான் பேசுகிற பாஷை உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. ஆனால் நம்ம கண் வழியாக நம்ம 2 பேர் கனெக்ட் ஆகிக்கிட்டோம். நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்கேன். இந்த அனுபவத்தை நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போகிறேன். நான் மேலே வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் கிட்டலாம் நீங்கள் எந்த மாதிரி அன்பு எனக்கு கொடுத்தீங்க, எந்த மாதிரி எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கிட்டையும் பகிர போகிறேன். நீங்கள் நான் மேலே போயிட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு நீங்கள் உங்கள் அன்பை உங்களோடே வச்சுக்காதீங்க. சாரி, எனக்கு என்னோடய டாகோட நினப்பு வந்துடுச்சு, அதான் கண்ணில் தண்ணி வருது. நீங்கள் அந்த அன்பை நிறுத்திடாதீங்க. நீங்கள் என்னைய மாதிரி நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அன்பு இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் இன்னொரு அனிமலை அடாப்ட் பண்ணி இதே அன்பை அவங்களுக்கு கொடுக்க கன்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அன்பு ஒன்று தான் நம்மளால் ஈஸியாக எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும், குறையவே குறையாது கொடுக்கறதுக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு அனிமல் அடாப்ட் பண்ணி அதே அன்பை கொடுங்க. நான் உங்களுக்கு மேலேருந்து ரொம்ப சந்தோஷமாக உங்களை பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட் தூங்கும்போது வானத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நட்சத்திரம் பார்த்து ஷைன் பண்ணும். அந்த 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 நட்சத்திரம் ஷைன் பண்ணுற நட்சத்திரம் நான் தான். அது நான் உங்களை பார்த்து நான் நல்லா இருக்கேன், இங்கே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறது தான் நான் மேலே இருக்கேன். நீங்கள் அதனால் இன்னொரு அனிமலையும் பார்த்து நீங்கள் அடாப்ட் பண்ணி உங்களோட வாழ்க்கையை கன்டினியூ பண்ணுங்கள். என்னோட இழப்புக்கு அப்புறம் இனிமேல் எனக்கு இந்த வழியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த முடிவு எடுத்துடாதீங்க. நான் ரொம்ப உங்களோட அன்பு உங்களோட ஆதரவு நிறையா பேருக்கு தேவைப்படுது. அதை கன்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது நான் மேலேருந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நீங்கள் தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையை என்னோட முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சோகமாக இருக்காதீங்க அப்படின்னு அந்த நாய் கனவுல சொல்கிற மாதிரி ஒரு கனவு வருது. காலைல எழுந்திரிச்சோடனே அவருக்கு புரியுது, ஓ அந்த நாய் நம்மளோட கம்யூனிகேட் பண்ணியிருக்கு கனவு வழியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலைல எழுந்திரிச்சு போய் ஒரு நல்ல நாய் பூனை 2யுமே அவர் போய் அடாப்ட் பண்ணிட்டு வராரு. இந்த கதை படித்தோன்னே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம நிறையா பேர் நிறையா வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அன்பாக ஒரு நாயோ ஒரு பூனையோ ரொம்ப அன்பாக வளர்த்துறாங்க. ஏதோ ஒரு மிருகத்தை ரொம்ப அன்பாக வளர்த்துறாங்க, அப்படியே ரொம்ப கலந்துடுறாங்க, ரொம்ப அப்படியே வாழ்க்கையே ரொம்ப மர்ஜ் ஆகிடுறாங்க. ஆனால் அவங்க இல்லாத பட்சத்தில் அவங்க போனதுக்கப்புறம் அது அவங்களால அந்த பெயினை எடுத்துக்க முடியல. அது ரொம்ப பனிஷ்மெண்ட்டாக நினைக்கிறாங்க, அந்த பிரிவை தாங்க முடியல. ஆனால் நிறைய பேர் பிரிவை தாங்க முடியாமல் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அப்பா வாழ்க்கையில் இந்த வழியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நாயோ பூனையோ அடாப்ட் பண்ணுறது நிறுத்திடுறாங்க. உங்களோட நேச்சர் உங்களோட இயற்கையான உங்களோட குணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு அனிமல் அடாப்ட் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் உங்களோட குணம். ஆனால் இந்த பெயினை தாங்க முடியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை அவாய்ட் பண்ணுறீங்க. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. அந்த அனிமலோடு நீங்கள் இருந்த மெமரிஸை கேரி பண்ணுங்கள். உங்களோட அன்பை வரப்போகிற அனிமலுக்கு கொடுங்க. ஓகே, ஸோ டோன்ட் ஸ்டாப். நீங்கள் தயவுசெய்து ஒரு அனிமல் அடாப்ட் பண்ணுங்கள். நிறையா அனிமல்ஸ் அவங்க பிறந்திருக்கிறதே உங்களுக்கு உங்களோட அன்பை ஷேர் பண்ணுறதுக்கு. அது ஒரு புனிதமான விஷயம். நீங்கள் வீட்டில் ஒரு அனிமலை வச்சுட்டு அது கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி ஹியூமன் பீயிங்கோட கம்யூனிகேட் பண்ணுறது வேறு லெவல். ஆனால் இந்த அனிமலோட கம்யூனிகேட் பண்ணுறது அது ரொம்ப ஒரு வேறு லெவல். அது ரொம்ப ஒரு ஹையர் லெவல். நம்மளை பார்த்து நிறைய பேர் பைத்தியம்னு நினைப்பாங்க. அவங்க நினச்சா நினச்சி போகிறாங்க. இந்த கம்யூனிகேஷன்
கனெக்ஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு 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 சோலோ கனெக்ட் ஆகிற விஷயம். இந்த சோலோ கனெக்ட் ஆகிற விஷயத்த வாய்ப்பை வந்து ஒன்று சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்லை பிரிவினை தாங்க முடியாத பெயினாலே விட்டுறாதீங்க. இது உங்கள் வாழ்க்கை பூரா கிடைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஆன்மாவும் சந்தோஷமாக இருக்கும். ஓகேயா?